ஏற்றுவோம். எங்களோடு இல்லாதப்ப வெளியில் டிரான்ஸ்போர்ட்டுகளுக்கு அவங்கள்ட்ட வாடகை எடுத்து ஓட்டுவோம். இதுலேயும் நிறையா பிரச்சனைகள் இருக்குது. டீசல் எடுத்துருவாங்க, இது எங்கேயா போய் படுத்து தூங்கிடா, தண்ணியிலையும் போட்டு தூங்கிடுறானுங்க. ஒரு அடுத்த நாள் தான் கொண்டு போகிறான். ஃபுல்லாக சரக்கு போட்டுட்டு கீழே விழுந்து கையை கட்டு போட்டுட்டு இருக்கிறாரு ஒரு வாரமாக. அரசாங்கம் விற்கத்தான் செய்யும். அரசாங்கத்துக்கு வேறு வருமானம் இல்லைன்றாங்க, அதனால் விற்கத்தான் செய்யுது. யாரும் தடை பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க நடந்து போகிற மாதிரி நம்ம நினச்சி ஜாக்கிரதையாக கொண்டு போன வண்டியை சில டிரைவருங்க ஓட்டுவாங்க, விடிய ஓட்டுவாங்க. ஒடிசா ஏற்றி விட்டாலும் 1.5 நாளில் போகிற டிரைவர் நிறைய பேர் இருக்காங்க. எங்கேயும் நிறுத்த மாட்டாங்க. ஃபைனான்ஸ் எவ்வளோ வட்டியில் கொடுக்காங்கன்னா இப்போ வண்டிக்கு 4.5 தான் கணக்கு. ஆனால் இவங்க எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல. திடீர்னு ரைஸ் பண்ணுறாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எத்தனை வருஷமா இந்த பிஸ்னஸ் பண்றீங்க? உங்க பிஸ்னஸ் பத்தி சொல்லுங்க. எங்கள் பிஸ்னஸ் வந்து பழைய வேஸ்ட் பிளாஸ்டிக்கு ட்ரேடிங் எல்லாம் த்ரூஅவுட் சிட்டி சென்னை எடுத்து வெளியூர்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுறோம். பர்டிகுலராக நிறையா மாநிலங்களுக்கு போகுது. குறிப்பாக பெங்களூர் அதிகமாக சப்ளை பண்ணுவோம். இதுக்காகவே வேற வெளி வண்டிகளை எடுத்தோம். வண்டிகள் சரியாக கரெக்ட் டைம் கிடைக்கிறது இல்லை. அதனால சரி சொந்தமாக வண்டி போட்டால் நல்லா இருக்கும்னு ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாலே வண்டி வாங்கியிருந்தேன். ஒரு வண்டி மட்டும். இப்போ ஒரு 4 வருஷமா வண்டிகள் வாங்கணும். கண்டினியூவா வாங்கி ஓட்டிட்டு தான் இருக்கிறோம். வேற வெளி டிரான்ஸ்போர்ட்டுகளில் எடுத்துவோம், ஏற்றுவோம். எங்களோடு இல்லாதப்ப வெளியில டிரான்ஸ்போர்ட்டுகளுக்கு அவங்கள்ட்ட வாடகை எடுத்து ஓட்டுவோம். அதில் எஃப்ஆர்ஐ அட்டாச் பண்ணதுனால இப்போ அது ஒரு கடந்த ஒரு 3-4 வருஷமா ஓட்டிகிட்டு இருக்கு. 3 வருஷத்துக்கு மேலே ஓட்டுவோம். எந்த ஊர் போனாலும் கொடுக்குறாங்க. கடந்த இந்த கொரோனா டைம்ல கூட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது. உங்க பிஸ்னஸ்க்கு வண்டி எடுத்த விட்ட கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் ஆயிடுச்சா? இல்லை வெளியில வண்டி எடுக்கிறதுக்கும் நீங்களே வண்டி வச்சு ஓட்டுறது? நாங்கள் வண்டி வச்சு ஓட்டினா எங்களுக்கு பெனிஃபிட். ஒரு 2 இடத்துக்கு 3 இடம் ஏற்றிக்கலாம். இறக்குறது கூட அப்படியே டெலிவரி பண்ணிக்கலாம். அதனால எங்களுக்கு சொந்த வண்டியாக இருந்தால் கொஞ்சம் பெனிஃபிட் தான். எங்கள் வண்டி இல்லாதப்போ நாங்கள் வெளி வண்டியும் எடுப்போம். இதுலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. டிரைவருக்கு சரியாக அமைகிறதில்ல. ஒன்று பிடிச்சிட்டு ஏதாவது உள்ளங்க பண்ணுறாங்க. ஒரு லோடு கரெக்ட் டைமுக்கு ஒன்று டெலிவரி கொடுத்துட்டா தொந்தரவு கிடையாது. எங்களுக்கும் இல்லை, ஏற்றினவங்களுக்கும் இல்லை, இறக்குறவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதில் போகிற வழியில் திடீர்னு அவங்க பாட்டுக்கு எங்கேயா போய் படுத்து தூங்கிடா, தண்ணியிலையும் போட்டு தூங்கிடுறானுங்க. ஒரு அடுத்த நாள் தான் கொண்டு போகிறான். இல்லை 2 நாள் வீட்டில் நிற்க வச்சுட்டு அப்புறமா கொண்டு டெலிவரி கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது இல்லாமல் கொஞ்சம் திருட்டு வேலைகளும் சிலர் பண்ணுறாங்க. சில டிரைவருங்க டீசல் எடுத்துருவாங்க. அப்புறம் ஏதாவது வண்டி இருக்குன்னு சொல்லி எங்கேயாவது கொண்டு போய் நிற்க வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு வீண் அலைச்சலை கொடுக்குறாங்க. அப்புறம் நாங்கள் இதுக்காக வேற மெக்கானிக் எலக்ட்ரிஷியன்களை கான்டாக்ட் பண்ணி அந்த ஊரில் உள்ள எந்த ஊர்லாவும் சரி லிங்க் போட்டு எடுத்து கொடுக்குறோம். வண்டியை ரெடி பண்ணுறோம். என்ன வண்டி வச்சிருக்கீங்க? ஈச்சர் வண்டி 3 வண்டி, ஒரு டாட்டாமா. ஓகே ஓகே. ஈச்சர் எவ்வளோ கேஸ் வாங்கினீங்க சார்? இல்லை புது வண்டி. அப்போ 24.5 லட்சம். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்களா, அதனால கொஞ்சம் அமௌண்ட் குறைஞ்சிருக்குது. ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ அதே டாட்டா கொஞ்சம் கம்மியாக இருந்து ரேட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல. மந்த்லி எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணீங்க? 43.5, 41.5, 47, 46.9. 3 வண்டி 4 வண்டி அட் த டைம் 3 வண்டிக்கும் பே பண்ணாங்க. ஆமாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு டியூ 2 வண்டிக்கு டியூ முடிஞ்சிட்டு போன மாதத்தோட. இன்னும் 2 வண்டி டியூ ஆன்லைனில் ஓடிட்டு. எத்தனை வருஷம் இஎம்ஐ போடுவீங்க? நாங்கள் 4 தான் கேட்கோம். அவங்க ஏதோ இன்சூரன்ஸ் எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் போட்டு 5 வருஷமாக போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வாங்கின 2 வண்டி அது 3 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஏற்கனவே உள்ள வண்டியை டாட்டாவும் ஒரு ஈச்சரும் புதுசாக வாங்கினதை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபைனான்ஸ் எவ்வளோ வட்டியில் கொடுக்காங்கண்ணா வண்டியெல்லாம்? புது வண்டிக்கு 4.5 தான் கணக்கு. ஆனால் இவங்க எவ்வளோ போடுறாங்கன்னு தெரியல. திடீர்னு ரைஸ் பண்ணுறாங்க. 4.4 to 4.5 தான் பண்ணணும். அதான் இது அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதோ மாறி வருது. ஏன்னா கவர்மெண்ட்டும் மாற்றி போடுறாங்களா இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்க கூட்டும்போது அவங்க திடீர்னு குறைச்சாங்கன்னா குறைச்சிக்கிறாங்க. அது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் அந்த இது பண்ணுறாங்க. இப்போ அந்த மந்த்துக்கு நீங்கள் இஎம்ஐ பே பண்ணா எத்தனை ட்ரிப்ஸ் போகணும் ஒரு மந்த்தில்? அப்படி இல்லை, ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை சண்டே மட்டும் லீவ் கொடுக்குறோம் எல்லாருக்குமே. இந்த ஊரில் இருந்தாலும் லீவ் எடுத்துக்கோங்க பண்ணி. மற்ற நாள் வண்டி ஓட்டிக்கிட்டு தான் இருக்க சொல்லுவோம். சந்தர்ப்ப சூழ்நிலையில் லீவ் எடுத்தாங்கன்னா ஒரு வாரம் கூட லீவ் எடுக்கிறாங்க டிரைவருங்க. அந்த நேரம் வேறு டிரைவர் வந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை. அது நாங்கள் ட்ரிப்னி கணக்கில் எங்களுக்கு ஏற்றினா போய் இறக்கணும், உடனே கண்டினியூ பண்ண தான் பார்ப்போம். சில சூழ்நிலையில் லீவ் எடுத்துட்டு டிரைவருங்க ரெஸ்ட் எடுத்துருவாங்க. சில நேரம் லோடு இல்லைன்னா ரெஸ்ட்டு தான், மறுநாள் பார்ப்பாங்க. மோஸ்ட்லி என்ன ரூட் ஓட்டுறாங்க? சென்னை, பெங்களூர் டு சென்னை, தமிழ்நாடு ஃபுல்லாக போவோம். ஒடிசா போவோம், மும்பை, கல்கத்தா எல்லாம் போகுது. ரோடுகள் எப்படி நமக்கு தோதாக இருக்கும். வாடகையும் ஏன்னா திடீர்னு அங்கே ரிட்டர்ன் வாடகை ரொம்ப கம்மியாக இருக்கும் சில நேரங்களில்.
2 லோட அட்டாச் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கிடைக்காது. அப்படிலாம் கிடைக்காது. நான் கிடைக்கிற லோடு ஒரு லோடு கிடைச்சாலும் ஏற்றிட்டு வந்துடும். வண்டி டர்னானா போதும். டீசல், டோல்கேட்டு, டிரைவர் சம்பளம் மெயினாக வரும்போதுக்கு ரிட்டர்னில் வர்றதுக்கு இங்கேருந்து போகிறது தான் எங்களுக்கு ப்ராஃபிட். ஏதோ 10 ரூபா கிடைக்குதா, 15 ரூபா கிடைக்குதா, அதுதான் பேஸ் பண்ணிக்கும். வர்ற வண்டியை வந்து ரிட்டர்ன் போடுமான வரைக்கும் எம்டியாக கூட வர்ற மாதிரி, அதாவது டீசலுக்கும் டோல் ப்ளஸ் டிரைவர் சம்பளத்துக்கு கிடைச்சா போதுன்ட்டு வந்துடும். அது நிறுத்துறது ஒரு ட்ரக்ல ஒரு மந்த்லி எவ்வளவு சார் ப்ராஃபிட் வருது நீங்க நினைச்சு பார்க்குற அப்படி அளவுக்கு சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முடியாது. எப்படின்னா நம்ம டீசல் தான் வழி செலவு, டிரைவர் செலவு, டீசல், டோல் எல்லாம் போய் ஏதாவது டியூக்கு பேமெண்ட் வந்தால் போதும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறோம். மெயினாக எக்ஸ்ட்ரா வரும், வராமலும் இருக்கும். சில மாதங்கள் தொடர் மழையாக இருந்ததுன்னா அந்த மாதங்கள் எங்களுக்கு வருமானங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும். சில நேரங்களில் டிரைவருங்க தப்பு பண்ணுறாங்க, டீசல் இது தூக்கிட்டு போயிடுறான், சில நேரம் வண்டியை கொண்டு கவுத்துடுறானுங்க. அப்படிலாம் நிறையா அனுபவிச்சிருக்கிறோம். அப்படியா? நாக்பூரில் பல லோடு ஏற்றிட்டு வரும்போது வண்டியை அப்செட் பண்ணிட்டானுங்க. பாண்டிச்சேரிக்கு லோடு ஏற்றி, பாண்டியிலேருந்து லோடு ஏற்றி போகுது கப்பல் தளத்துக்கு, அந்த இதுக்கு அதில் போகும்போது ஒரு தடவை வண்டி அப்செட் பண்ணிட்டானுங்க. அப்படி வீண் செலவுகள் அதிகமாக வருது. இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் ட்ரெயினில் எர்ணாகுளத்தில் ஒரு 89,000 செலவு ஒரு வண்டிக்கு ஈச்சருக்கு. சின்ன மைனர் ப்ராப்ளம் தான் கொண்டு சொன்னாங்க. ஈச்சர் கம்பெனியில் விட்டோம், பார்த்தா அவங்க பில்லு அது இது ஃபால்ட்டு சொல்லி எல்லாம் நியூ மெட்டீரியல் போட்டு மொத்தம் 89,000 ஆகிடுச்சு. இப்படி செலவுகளும் அதிகமாக வருது. ஒரு தடவை இன்ஜின் சீஸ் ஆகிட்டுன்னு கொண்டு நெல்லூரில் கொண்டு விட்டானுங்க. அங்கே ஒரு 2.5 லட்ச ரூபா செலவு. அவங்க 190 தான் கிளைம் பண்ணாங்க. 60 ரூபா நம்ம கை விட்டு போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு இடத்துல அதே மாதிரி ப்ராப்ளம், இன்னொரு வண்டிக்கு அதுலேயும் ஒரு 80,000 ரூபா என்னோட கையை விட்டு தான் கொடுத்துருக்கேன். நாக்பூர்லேயும் வந்து வண்டியை எம்டியாகவே எடுத்துகிட்டு வந்தோம். வண்டி அப்செட்டான வண்டியை எங்கள் வண்டியில் டோ பண்ணியே கொண்டு வந்தோம். இன்னொரு வண்டி லோடு போயிருந்து வழக்குக்கு, அந்த வண்டி லோடு போட்டு அப்படியே பின்னாலே ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெடி பண்ணோம். அது 1 லட்ச ரூபா வேஸ்ட்டு. செலவுகள் வருது. டிரைவருங்க ஒழுக்கமான டிரைவராக இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தாலும் வருமானம் வரும். இந்த தொழிலை பொறுத்தவரை டிரைவருங்க சரியில்லைன்னா சொல்ல முடியாது. நல்லா தான் வர்றாங்க. வரும்போது வேலை நல்ல முறையில் வேலை செய்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க. திரும்ப வந்தப்புறம் அவங்களுடைய சட்டையில் ஏதாவது இல்லைங்க. இது இல்லாமல் போலீஸ் தொந்தரவு இருக்குது, ஆர்டிஓ தொந்தரவு இருக்குது, லஞ்சம் கொடுக்கறது கொடுத்தா வேண்டியது இருக்குது. 100க்கு 500 கேட்குறாங்க, கொடுக்குறேன்னா அது வண்டியை நிறுத்திட்டு கேஸ் போடுறேன்றாங்க. ரன்னிங் கேஸ் வர இப்போ வண்டி நிறுத்தாமல் போயிட்டேன்னா உடனே ஃபோட்டோ பிடிச்சி ரன்னிங் கேஸ் 1500 2500 அப்படிலாம் போடுறாங்க. ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வர வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தாண்டி நாங்கள் வரும்போது எங்களுக்கு டியூவில் ஒழுங்காக கட்டினா போதுங்கிற பொசிஷனுக்கு வர்றோம். மிச்சம் அதிகமாக வருமானம் எங்களுக்கு அதிகமாக இல்லாட்டாலும் டியூ ஒழுங்காக கட்டி முடிச்சா போதுங்கிற அந்த பொசிஷனில் எல்லா வண்டி ஓனர்களும் இப்போ இருக்கிறாங்க. டியூ இயர் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கு. அதுக்குள்ள வண்டி உங்களுக்கு ரன்னிங் ஓடிடும், நம்ம கிலோமீட்டர் ஓடிடும். கிலோமீட்டர் அதிகமாக ஓடும்போது அது வண்டியோட தேய்மானம் தானே, தேய்பொருள் தான் இது. இப்போ ஒரு இடம் வாங்குறோம், ஒரு வீடு வாங்குறோம்னா அதனோட மதிப்பு ஏறிட்டு தான் இருக்கும். வாகனத்தை பொறுத்த வரைக்கும் மதிப்பு குறையத்தான் செய்யும், டெப்ரிஷியேஷன் தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம வண்டி ஷோரூம்ல இருக்கும்போது 24 லட்சம் சொல்றாங்கன்னா, வெளியே வந்துட்டு ஒரு மாசம் ஓட்டிட்டு திருப்பி கொண்டு கொடுத்தா அது 20 லட்சம் கூட வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. அது ஒண்ணு. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ராஃபிட்னா தொழில் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் செய்யணும். வர்ற வேலையாட்களும் டிரைவர்களும் நமக்கு நேர்த்தியாக ஓனர் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்க நல்ல முறையில் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் பெருமை. டீசல் திருட்டெல்லாம் அவங்களுக்கும் நடந்திருக்கா? எல்லா டிரைவரும் சொல்ல முடியாது. ஒரு சில டிரைவர் பண்ணியிருக்கா, துரத்தி விட்டோம். திரும்பவும் ஒரு சில